இன்றைக்கி நாம் எக்ஸசைஸ் 6.3ல சிக்ஸ்த்து சம்லேருந்து 10th சம் பார்ப்போம். 1 to 5 சம்ஸ் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க சம்ஸ் பார்க்கலாம். 6.3 6th சம் பாருங்கள். ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ், இங்கே கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். நம்ம ப்ரீவியஸ் சம்மில் 5th சம்மில் பார்த்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் பை விச் it should be divided. அங்கே என்ன கேட்டாங்க? எதால மல்டிப்ளை பண்ணணும்னு கேட்டாங்க. 5th சம்மில் by which it should be multiplied கேட்டாங்க. இங்கே by which it should be divided, எதால டிவைட் பண்ணணும். so as to get a perfect square. perfect square வரணும்னா எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும்னு கேட்குறாங்க. also find the square root of the square number so obtained. நம்ம டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் அந்த ஆன்சர் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் இல்லைங்களா? இங்கே அதே மாதிரி டிவைட் பண்ணி வர நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இதில் நானும் உங்களுக்கு இந்த சம் போட்டு காமிக்கிறேன். 6ல் 2925 செகண்ட் சம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். 3 9 3s are 27, 22 இருக்கும். திரும்பி 7 3s are 21, அப்புறம் 15, 5 3s are 15 இல்லைங்களா? இது எதில் போகும்? நெக்ஸ்ட் 3ல் 3 3s are 9, 3 2s are 6, 15, 5 3s are 15. நெக்ஸ்ட்டு 5ல் தான் இது போகும். 5ல் பண்ணிங்கன்னா 6 5s are 30, 65 டைம்ஸ் போகும். திரும்பி 5ல் பண்ணுங்கள், 13 டைம்ஸ் வரும். 13னா திரும்பி ஒரு ப்ரைம் நம்பர் 1. அப்போ இதை எடுத்து எழுதுங்க. திஸ் இஸ் நத்திங் பட் 2925. இதை எடுத்து எழுதுனீங்கன்னா 3 into 3 into எத்தனை 2 5 இருக்குங்களா லெஃப்ட் சைடில்? 5 into 13. ஏற்கனவே நான் 5th சம்மில் சொன்னேன் அதே டெக்னிக் தான். பேர் பாருங்கள். இதுக்கு 3க்கு பேர் இருக்குது, 5க்கு பேர் இருக்குது. ஆனால் 13க்கு பேர் இருக்கா? இல்லை. 5th சம்மில் மல்டிப்ளைடுன்னு சொல்லக்குள்ள எதுக்கு பேர் இல்லையோ அந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் பேர் இல்லை. இந்த 13ன்ற ஃபேக்டருக்கு தான் பேர் இல்லை. ஸோ we should divide. எதை? we should divide எந்த நம்பரை? 2925 எந்த இதால் டிவைட் பண்ணுவீங்க? we should divide 2925 divided by 13. ஏன்னா இதுக்கு தான் பேர் இல்லை. எது பேர் இல்லையோ அப்போ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் யூஸ்வலாக தெரியும் 2925 டிவைடட் பை 13 கொடுத்தீங்கனாலுமே தட் இஸ் ஈக்குவல் டு இது 225 சொல்கிறேன். இந்த 225 எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு டவுட் வரும். திஸ் இஸ் நத்திங் பட் இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி இருக்குது. இதை நான் பென்சிலில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2925 ஈக்குவல் டு 3 into 3 into 5 into 5 into 13 இல்லையா? இப்போ இதுக்கு பேர் இல்லைன்றதுனால இதை தான் நம்ம தூக்க போகிறோம். இதை அப்படியே கொண்டாந்து இந்த சைடில் வரக்குள்ள என்ன ஆகும்? 2925 டிவைடட் பை 13. இங்கே இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது. இங்கே டிவிஷனுக்கு வரக்குள்ள நார்மலாக இது அப்படியே தானே இருக்கும். அப்போது 3 into 3 9 into 5 45, 9 into 5 45, 45 into 5 225. இதை தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். நீங்கள் இதுக்காக இந்த நம்பரை 13ஆல் டிவைட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நாம் ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணி தான் இங்கே நம்பர் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போது இந்த 13 இந்த சைடு எடுக்கக்குள்ளே அது கண்டிப்பாக டிவைடட் பை இதை தான் நம்ம போட்டிருக்கோம். 2925 divided by 13 equal to 225. இந்த 225 என்னன்னா மீதி இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிறது. அப்போ இந்த நம்பர் இதை டிவிஷன் பண்ண பிறகு கிடைக்கிற நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 225 இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு டிவைட் பண்ண பிறகு வர்ற நம்பரை நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ரூட். அவங்க இப்போ 225க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக திரும்பி இதை 225 உக்காந்துக்குன்னு நீங்கள் டிவிஷன் போடணும்னு அவசியம் இல்லை. 225 இஸ் நத்திங் பட் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் என்ன ப்ரொசீஜர் செய்வீங்க? இந்த நம்ம இப்படி 225 இஸ் நத்திங் பட் 3 into 3 into 5 into 5 இதுதானே இதை மல்டிப்ளை பண்ணதுனால தான் 225 கிடச்சிது. அப்போ இதுதானே அதோடைய ப்ராடக்ட்ஸ். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா
ஸோ இங்கே 2 3 இருந்ததுன்னா ஒரு 3 பண்ணுவீங்க, 2 5 இருந்தால் ஒரு 5 பண்ணுவீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ ஆன்சர் என்ன? 225 ஈக்குவல் டு 15. இதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளாரிட்டி தெரியும். இப்போ 6ல் 4th சம் பாருங்கள். இங்கே 2 6 4 5 இதை போட்டு காமிக்கிறேன். இப்போ அதை 5ஆல் டிவைட் ஆகுமா? 529. திரும்பி 23ஆல் டிவைட் ஆகும். 23 1 போட்டிங்க. அப்போ இங்கே எடுத்து எழுதக்குள்ள 5 × 23 × 23 எதுக்கு பேர் இல்லை? 5க்கு மட்டும்தான் பேர் இல்லை. அப்போ 5ஆல் அதை டிவைட் பண்ணணும். 2645 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு மீதி இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே நான் திரும்பி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 23 × 23 உட்காந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த சைடில் வந்திருக்கோம் உங்களுக்கு. அப்போ 23 × 23 தான் 529, அதை தான் எழுதிடுறீங்க. இப்போ 529 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். இட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இட் இஸ் நத்திங் பட் என்ன? இது 529 இஸ் நத்திங் பட் 23 ஸ்கொயர். 23 ஸ்கொயர் தான் 529. அதை தான் 23 × 23 ஸ்கொயர்னாலுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கக்குள்ள ஒரு தடவை எழுதுவீங்க. 23 × 23 ஒரு 23 போட்டுட்டீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 529 23 இஸ் யோர் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 7th சம் பார்க்கலாம். 7th சம் பாருங்கள். The number of the students of class 8 of a school donated 2401 in all. அப்போது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து 2401 rupees வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டு, நமக்கு பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இதில் கொஸ்டினை படிங்க, நல்லா கிளியராக பண்ணுங்கள். அப்போ மொத்தம் அவங்க டொனேட் பண்ண அமௌண்ட்டு 2401 rupees டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ போட்டாங்க? ஈச் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டொனேட்டட் ஆஸ் மணி ருப்பீஸ் ஆஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ ரூபா போட்டிருக்காங்க. இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒவ்வொருத்தவங்க 10 rupees போட்டிருக்காங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒவ்வொருத்தவங்க 100 rupees போட்டிருக்காங்க. இதான் மீனிங். ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் ஆஸ் மணி ருப்பீஸ், அதாவது ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்க ஆஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களும் 20 ரூபா, 30 ஸ்டூடெண்ட் இருந்தால் ஒவ்வொருத்தவங்களும் 30 ரூபா. அதான் மீனிங். ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் டொனேட்டட் ஆஸ் many rupees as the number of students in the class. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ். அப்போது எதை கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லெட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி எக்ஸ். ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ ருப்பீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ டொனேட் பண்ணியிருப்பாங்க? ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் டொனேட்டட் ருப்பீஸ் எக்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ அவ்வளோ காசு இல்லைங்களா? 20 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 20 rupeesன்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? ஈச் ஸ்டூடெண்ட் டொனேட்டட் ருப்பீஸ் எக்ஸ். அப்போ எவ்வளோ மணி நமக்கு கிடச்சிருக்கும்? டோட்டல் மணி டொனேட்டட் பை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ் ருப்பீஸ் வந்து நமக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? டோட்டல் மணி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? எக்ஸ் ஸ்கொயர். நல்ல சம்மில் படிச்சிருப்பீங்க. சம்மில் டோட்டல் மணி டொனேட்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2401 இன் ஆல். அமௌண்ட்டு நம்ம அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2401. அப்போது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க டொனேஷன் பண்ண அமௌண்ட்டு தெரிஞ்சிச்சு. நம்மளை ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போது இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2401. 2401க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. 2401க்கு ஸ்கொயர் ரூட்னா இது 7ஆல் போகும். 7 3s are 21, 343. திரும்பி 7ஆல் போகும் 49, திரும்பி 7 7s are 49, 7 1. அப்போ எடுத்து எழுதுங்க. திஸ் இஸ் நத்திங் பட் 7 × 7, 7 × 7. ஓகேவா? அப்போது இது வந்து ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 7க்கு ஒரு 7 எடுத்துப்பீங்க.
திரும்பி ஸ்கொயர் ரூட்டு தானே கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்கொயர் ரூட் தானே இது. அப்போ ஸ்கொயர் ரூட்டுன்றதை மறக்காமல் போடுங்க, அப்போ தான் ஆன்சரும் கரெக்டாக போடுவீங்க. 7 இங்கே வந்து இன்ட்டு 7, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ன்னு கிடச்சிரும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, எக்ஸ் ஈக்குவல் டு 49. ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ், அதான் எக்ஸ் இருக்கு இல்லையா, 49 ஸ்டூடெண்ட்ஸ். 49 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, 49 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. 49 இன்ட்டு 49 எவ்வளோ பாருங்கள், திஸ் இஸ் நத்திங் பட் 49 இன்ட்டு 49 தான் 2401. இதோ பாருங்கள், 7 இன்ட்டு 7 49, 7 இன்ட்டு 7 49. அப்போது 49 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 49 ருபீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 49 இன்ட்டு 49 போட்டு பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த 2401 கிடச்சிரும். நம்மளை கேட்டது வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதனால நம்ம 49 ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர் நிறுத்திக்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள், 8th சம் படிங்க. 2025 plants are to be planted in a garden in such a way that, இங்கே தான் நம்மளோட க்ளூ இருக்குது, each row, ஒவ்வொரு ரோவும், அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் இதில் ஈச் ஸ்டூடெண்ட், அது மாதிரி இங்கே ஈச் ரோ contains as many plants as the number of rows. அங்கே ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோ அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். இங்கே எப்படின்னா எத்தனை ரோ இருக்கோ அத்தனை பிளான்ட்ஸு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஈச் ரோ contains as many plants as the number of rows. Find the number of rows and the number of plants in each row. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை பிளான்ட்ஸ்ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது திரும்பி ஸ்கொயர் ரூட் தான். எப்படி ஸ்கொயர் ரூட்டு, எவ்வளோ ரோ இருக்கோ அத்தனை பிளான்ட்ஸ், திரும்பி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மாதிரி தான். எக்ஸ் ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ரோலையும். ஓகேவா, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரோஸில் நான் சப்போஸ் 4 ரோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 ரோ இருந்ததுன்னா அப்போ 4 பிளான்ட் இருக்குது ஒவ்வொரு ரோலையும் அர்த்தம். அப்போ இங்கே ஒரு பிளான்ட்டு, இங்கே ஒரு பிளான்ட்டு, இங்கே ஒரு பிளான்ட்டு, இங்கே ஒரு பிளான்ட்டு. ஓகேவா, 4 ரோனா 4 பிளான்ட்டு ஒரு ரோவில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்மளை ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் equal to x. ஓகேவா, அப்போ each row contains எத்தனை பிளான்ட்டு, எத்தனை நம்பர் ஆஃப் பிளான்ட்டு, each row contain number of plants எவ்வளோ, எத்தனை ரோவோ அத்தனை பிளான்ட். அப்போ ஒவ்வொரு ரோலையும் எத்தனை பிளான்ட் இருக்கும், திரும்பி எக்ஸ் பிளான்ட் தான் இருக்கும், எக்ஸ் பிளான்ட் இருக்கும் இல்லைங்களா. நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இந்த கேஸில் 4, ஒவ்வொரு ரோலையும் 4 பிளான்ட் இருக்கும். அப்போ ஈச் ரோ ஒவ்வொரு ரோலையும் கண்டெய்ன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸு, எக்ஸ் பிளான்ட்டு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 மொத்த பிளான்ட்டோடைய இது கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு எவ்வளோன்னு கொடுத்தாங்க, 2025 பிளான்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. திரும்பி ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல்ஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025. இந்த 2025க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 நீங்கள் இதை எடுத்து வச்சுருக்கேன் நான். எடுத்தீங்கன்னா 3 × 3 4 3 2 5, அதை தான் இங்கே போட்டிருக்கேன். 4 3 2 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் தான் நம்ம. அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க, இங்கே இதுக்கு 3 இன்ட்டு இந்த இதுக்கு 3 இன்ட்டு 5. ஸோ மல்டிப்ளை 3 × 3 9, 9 5 is 45. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45. அப்போ நம்மளை என்ன கேள்வி கேட்டாங்க, நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ தி நம்பர் ஆஃப் ரோஸ் இன் எ கார்டன், கார்டனில் எத்தனை ரோஸ் இருக்குது, 45 ரோஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் பிளான்ட் இன் ஈச் ரோ கேட்டிருக்காங்க. ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட், அது எவ்வளோ, அதுவும் எக்ஸ் பிளான்ட் தானே. அப்போது ஈச் ரோ, அப்போ இல்லைன்னா என்ன செய்யலாம், நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ், நம்மளை கேள்வி கேட்டது அதான், நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் ஈச் ரோ, எத்தனை ரோவோ ஒவ்வொரு ரோலையும் அத்தனை பிளான்ட் இருக்குன்னு தானே சொன்னேன். அப்போது 45 ரோஸ்னால் ஒவ்வொரு ரோலையும் 45 பிளான்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ரோலையும் 45 பிளான்ட்ஸ். அதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொன்னேன் இல்லைங்களா, 4 ரோஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரோவில் 4 பிளான்ட் இருக்கும். அப்போ இங்கே ஒவ்வொன்றுத்துலேயும் நீங்கள் போட்டிங்கன்னா, இது எக்ஸாம்பிள் தான். இது சப்போஸ் நம்ம இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சது. அப்போ இந்த சம் பிரகாரம் வாங்க, 45 ரோஸ் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஒவ்வொரு ரோலையும் 45 பிளான்ட்ஸ் இருக்குது.
இதுதான் வந்து 2025. ஈஸியாக நீங்கள் இதுதான் கரெக்டு செக் பண்ணிக்கோங்க. 45 இன்ட்டு இது செக் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரோஸு, ஒவ்வொரு ரோலையும் 45 பிளான்ஸு. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு 5 டேபிள் மல்டிப்ளிகேஷன் சொல்லித்தரேன் பாருங்கள். எப்பயுமே 5ல் முடிகிற நம்பர் சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணக்குள்ள லாஸ்ட் வந்து எப்பயுமே 25 தான் இருக்கும். 5 5s are 25. இங்கே இருக்க டிஜிட்டை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 4 + 1 அப்போ 5. 5 இன்ட்டு 4ன்னு போடுங்க. இந்த நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா 1 ஏற்றிக்கோங்க. 4 + 1 5. 5 இன்ட்டு 4 என்ன 20. இது வந்து 5 டேபிளோடைய சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். ஈஸியாக நீங்கள் வாயால் போடுறதுக்காக நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். 4ல் 1 5 சேர்த்துட்டு 5 4s are 20, லாஸ்ட் டிஜிட் 25 தான். இதான் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக. அப்போ நமக்கு மொத்த பிளான்ட் எவ்வளோ சொன்னாங்க ஒரு கார்டனில் நம்ம சொன்னது மொத்த பிளான்ட்டு 2025 பிளான்ட்ஸு. அப்போ 45 ரோஸு, ஒவ்வொரு ரோலையும் 45 பிளான்ட்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 9th சம் பாருங்கள். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் தி நம்பர்ஸ் 4 9 10. அப்போ நம்மள ஒரு ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் அதை வந்து 4ஆலையும் டிவைட் ஆகணும், 9ஆலையும் டிவைட் ஆகணும், 10ஆலையும் டிவைட் ஆகணும். 3தாலையும் டிவைட் ஆகிற ஒரு ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 2 ஸ்டெப்பு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஸ்மாலஸ்ட்னாலுமே நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸ்மாலஸ்ட்னாலுமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3த்துக்குமே காமனாக டிவைட் ஆகிற நம்பர் கேட்குறாங்க ஸ்மாலஸ்ட். அப்போ 4 9 10க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் நம்பருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் கான்செப்ட்டு. ஸ்கொயர் நம்பர்னால் பேராக இருக்கணும். அப்படி பேர் இல்லைன்னா நாம் மல்டிப்ளை பண்ணோம்னா பேர் வந்துடும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்புறம் அதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாற்றுங்க. மாற்றிட்டு நம்ம வந்து என்ன ரெக்வயர்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 9 10க்கு தான் நம்ம ஸ்மாலஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் நம்பர். அப்போது ஸ்மாலஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எல்சிஎம். ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் ஆஃப் 4 9 10 கண்டுபிடிங்க. அப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 9 10. இதை 2ஆல் போகும். 2 2s are 4. இது ரெண்டுமே ஆகாது. பட் இதில் வந்து உங்களுக்கு என்ன 5 2s are 10. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இதுக்கப்புறம் வெறுமே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் ஆஃப் 4 9 10 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 9 இன்ட்டு 5. ஓகேவா? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் ஃபர்தராக திரும்பி 2ஆல் டிவைட் பண்ணி 1 வரைக்கும் கொண்டு போனாலும் சேமாக தான் உங்களுக்கு வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 2 மட்டும்தான் போகும். திரும்பி 9க்கு என்ன பண்ணுவீங்க? 3 இன்ட்டு 3 போடுவீங்க. அப்புறம் 5க்கு என்ன பண்ணுவீங்க? 5 தான் போடுவீங்க. அதை தான் நான் இப்படி போட்டிருக்கேன். எல்சிஎம் ஆஃப் இது என்னது? 2 இன்ட்டு 2 4 4 இல்லைனா இங்கே பாருங்கள் 9 இன்ட்டு 5 45 45 இன்ட்டு 2 90 90 இன்ட்டு 2 180. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180 கிடைக்கும். அப்போ எல்சிஎம் என்ன? 180. அப்போது நமக்கு எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 180. இப்போது இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு பார்ப்போம். எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர் இல்லாமல் நிற்குது. இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுப்போம். ஏன்னா நம்மளை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் 180யோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கல இதுதான். இதை நம்ம ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 2 இன்ட்டு 2 9 நீங்கள் எப்படி எழுதலாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில்? ஸ்கொயர்னாலுமே நம்ம ஸ்கொயர் போக்குள்ள எந்த நம்பர்னால் ட்வைஸாக ரெப்ரசன்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன் நான். அப்போ 9 வந்து 3 இன்ட்டு 3 நீங்கள் சொல்லலாம். 9 வந்து 3 இன்ட்டு 3 ரெப்ரசன்ட் பண்ணலாம். பட் 5 அப்படியே தான். இப்போ வாங்க எதுக்கு பேர் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பேர் இருக்குது, இதுக்கு பேர் இருக்குது, 5க்கு மட்டும்தான் பேர் இல்லை. அப்போ பேர் இல்லாத நம்பரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ 180ன்றத இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆக்கணும்னா நம்ம எதால் பண்ணுவோம்? நம்மளை கேட்டது ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர். அப்போ ஸ்கொயர் நம்பர் பர்ஃபெக்ட் நம்பராக கொண்டு வரணும்னா ஸோ we have to multiply. என்னது? we have to multiply 180 by எது பேர் இல்லாமல் நிற்குது? பேர் இல்லாமல் இருக்கிறது இந்த 5 மட்டும்தான் பேர் இல்லை.
we have to multiply 180 by 5 to make it a perfect square. அப்போ 180 into 5 is nothing but 900. இது perfect square number. ரெண்டு ஸ்டெப்பு. ஸ்மாலஸ்ட்னு சொன்னதுனால லீஸ்ட் எடுக்கணும், நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு முதல்ல அதை எதெல்லாம் ஸ்கொயராக ரெப்ரசன்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அப்புறம் அதுலேருந்து 2 2 எது பேர் இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள். 5 பேர் இல்லை. அப்போ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக பண்ணுன்னா திஸ் ஷுட் பி மல்டிப்ளைடு பை 5. ஸோ இட் பிகம்ஸ் 900. இப்போ 900 இஸ் தி என்ன நம்மளை கண்டுபிடிக்க பண்ணாங்க, ஸ்மாலஸ்ட். தேர்ஃபோர் 900 is the smallest square number. எது ஸ்கொயர் நம்பர்? நம்ம தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரை கொண்டு வந்துட்டோமே. smallest square number that is divisible by எதெல்லாம் divisible ஆகணும்? 4 ஆல் ஆகணும், 9 ஆல் ஆகணும், 10 ஆல் ஆகணும். செக் பண்ணி பார்த்துடலாமா? 9 வந்து உங்களுக்கு 9 ஆல் ஆகும் தெரியும். 900 வந்து 100 டைம்ஸ். 10 ஆலையும் ஆகும், 9 டைம்ஸ் போயிடும். 4 ஆல் பாருங்கள், 4 2s are 8. 900 வந்து திரும்பி 4 ஆல் பண்ணிங்கன்னா you will get 4 ஆல் பண்ணுவீங்க 900. 4 2s are 8, 10 திரும்பி 8, 20, 10 4 2s are 8 திரும்பி 25 ஆயிடுச்சா? உங்களுக்கு கரெக்டாக வருதா? அப்போது 4 ஆலையும் ஆகுது, 9 ஆலையும் ஆகும், 10 ஆலையும் ஆகிற ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் எது? 900. அடுத்த சம்மும் அதே தான், அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை போட்டிங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக புரிஞ்சிடும். 10 சம் படிங்க, அதே சேம் தான். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் தி நம்பர்ஸ். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டாலுமே நீங்கள் எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். அடுத்தது ஸ்கொயர் நம்பர்னுக்குள்ளே எது பேர் இல்லையோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை போடலாங்களா? 18, 8, 15, 20க்கு போடலாம் பாருங்கள். 8, 15, 20. 8, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள் 2ஆல் பண்ணேன். இது பாருங்கள் 1 வர வரைக்கும் பண்ணியிருக்கேன். இது சில பேருக்கு உங்களுக்கு சின்ன வயசில் அந்த 1 வர வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால இதை நான் 1 வர வரைக்கும் பண்ணியிருக்கேன். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் 2 into 2 into 5 into 2 into 3. ஸோ நம்ம இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்ப்போம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போது இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு பார்ப்போம். இதுக்கு பேர் இருக்குது, ஆனால் இதுக்கு 5க்கு பேர் இல்லை, 2க்கு பேர் இல்லை, 3க்கு பேர் இல்லை. அப்போது இது எல்லாமே பேர் இல்லை. பேர் இல்லைன்றது எதெல்லாம் பேர் இல்லாதது? 5க்கு பேர் இல்லை, 2க்கு பேர் இல்லை, 3க்கு பேர் இல்லை. நோ பேர். ஸோ எதெல்லாம் நோ பேர் இல்லையோ நமக்கு அப்போது இந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. எது? 8, 15, 20 இந்த நம்பர் வந்து இட் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ எல்சிஎம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 5s are 20, 20 into 2 40, 40 into 3 120. அப்போ 120ல் இதுக்கெல்லாம் பேர் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்? ஸோ 120 is not a perfect square. நம்மள perfect square number கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 120 is not a perfect square. ஓகேவா? ஏன்? இதுக்கு பேர் இல்லை. அப்போ perfect squareஆக மாற்றணும்னா to convert என்ன பண்ண போகிறோம்? 120 to a perfect square. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எது எது பேர் இல்லையோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 120 by எதாவது பேர் இல்லை? 5, 2, 3. மல்டிப்ளை 120 by 5 into 2 into 3. This is nothing but 120 by, ஸோ பேர் இல்லாதது 5, 2, 3. 120 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5 into 2 10, 10 into 3 30. ஓகேவா? 120 30ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ திஸ் பிகம்ஸ் 3, 6, 12 into 3 36, 00. இந்த 3600 is a perfect square number. நமக்கு தேவையான நம்பரும் இதான். So 3600 is the required நமக்கு தேவையான square number, which is என்னென்ன? which is divisible by 8,
15, 20. 3600 is the required square number which is divisible by 8, 15, 20. இதில் நான் நடத்தின இந்த 6.3ல் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இன்னும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணுன்னா இல்லை ஸ்பீடாக சொல்லணுன்னாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.